மண்பானையும் காகங்களும். ஒரு அழகான காலை பொழுதுல காலு ராணிங்கிற 2 காகங்கள் ரொம்ப பசியோட காட்டுல சுத்தி திரிஞ்சாங்க. அவங்களுக்கு அங்க எந்த உணவுமே கிடைக்கல. இதனால 2 காகங்களும் உணவு தேடி கிராமத்து பக்கமா வந்தாங்க. கொஞ்சம் தூரம் பறந்ததுக்கு அப்புறமா காகங்கள் ரொம்ப களைச்சு போயிட்டாங்க. அவங்க ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்திருந்தாங்க. அந்த நேரத்துல ராணி காகத்தோட கண்களுக்கு ஒரு ரொட்டி துண்டு தென்பட்டுச்சு. கலு, அங்க பாருங்க, நாம இவ்ளோ நேரம் பறந்து வந்தது வீணா போகல. ஒரு ரொட்டி துண்டு இருக்கு, சீக்கிரம் இதை எடுத்துட்டு நம்ம காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் அந்த ரொட்டி துண்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தங்களோட காட்டை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு அந்த ரொட்டி துண்டை ஒரு மரக்கிளையில வச்சுக்கிட்டு 2 காகங்களும் அதை சாப்பிடுறதுக்கு தயாரானாங்க. காலு, இந்த ரொட்டி துண்டை நான் தான் பார்த்தேன், அதனால நான் தான் நிறைய சாப்பிடுவேன், உங்களுக்கு கொஞ்சம் தான். சரி ராணி, வா, எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்பவே சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு காகங்கள் அந்த ரொட்டி துண்டை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சீச்சி ராணி, எனக்கு இந்த ரொட்டியே வேண்டாம், மொத்தத்தையும் நீயே சாப்பிடு. இந்த ரொட்டி துண்டு நல்லாவே இல்ல, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் கண்டுபிடிச்சது வேஸ்டா போயிடுச்சு. இல்ல ராணி, அங்க பாரு, மீனுக்குருவி மாம்பழத்தை எடுத்துட்டு வருது. இந்த ரொட்டி துண்டை அது கிட்ட கொடுத்துட்டு மாம்பழத்தை வாங்கிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே காகங்கள் மீனுக்குருவிய நோக்கி பறந்து போனாங்க. மீனு, இரு இரு, என்ன இவ்வளவு வேகமா எங்க போய்கிட்டு இருக்க? ராணி அக்கா, ஆந்தை பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக தான் நான் இந்த மாம்பழத்தை கொண்டு போறேன். என்ன மீனு இது? உடம்பு சரியில்லாத பாட்டிக்கு நீ மாம்பழத்தையா கொடுப்ப? இந்த ரொட்டி துண்டை தான் கொடுக்கணும். இது கோதுமையில செய்தது, இதுதான் உடம்புக்கு நல்லது. ஆமா மீனு, நாங்களும் தினம் தினம் கிராமத்து பக்கம் போய் இந்த ரொட்டியை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. இன்னைக்கு இந்த ரொட்டியை நீ எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா உன்கிட்ட இருக்கிற மாம்பழத்தை எங்களுக்கு தா. சரி ராணி அக்கா, அப்படின்னா இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காகங்கள் கிட்ட இருந்து ரொட்டி தொண்டை வாங்கிக்கிட்டு தான் கிட்ட இருந்த மாம்பழத்தை காகங்களுக்கு கொடுத்துச்சு. மீனுக்குருவி அந்த ரொட்டி துண்டை எடுத்துக்கிட்டு ஆந்தை பாட்டியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வந்துட்டியாம்மா மீனு, உனக்காக தான் இவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆந்தை பாட்டி, நான் வர வழியில காகங்களை சந்திச்சேன், அதான் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. இந்தாங்க, இந்த ரொட்டி துண்டை சாப்பிடுங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதான் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த ரொட்டி துண்டை ஆந்தை பாட்டி கிட்ட கொடுத்துச்சு. ரொம்ப பசியோட இருந்த ஆந்தை பாட்டியும் அந்த ரொட்டி துண்டை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த ரொட்டி துண்டு கெட்டு போயிடுச்சுமா, இது நல்லாவே இல்லை. அச்சச்சோ, ஆந்தை பாட்டி, அந்த காகங்கள் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. என்கிட்ட இருந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு இந்த ரொட்டி துண்டை எனக்கு கொடுத்தாங்க. உன்னை ஏமாத்தின அந்த காகங்களுக்கு நீ சரியான பாடத்தை கத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை பாட்டி மீனுக்குருவிக்கு ஒரு மண்பானையை கொடுத்தாங்க. ஆந்தை பாட்டி, இந்த மண்பானை மூலமா காகங்களுக்கு நான் எப்படி ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறது? நான் உன்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்றேன் அப்படின்னு சொன்ன ஆந்தை பாட்டி தன்னோட திட்டத்தை மீனுக்குருவி கிட்ட சொன்னாங்க. ஆக ஆந்தை பாட்டி, இது ரொம்ப அருமையான திட்டம், அந்த காகங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பானையை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. இந்த நேரத்துலதான் காகம் வழக்கமா தண்ணி குடிக்கிறதுக்காக ஆற்றங்கரைக்கு வரும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மண்பானையை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. ஆற்றங்கரைக்கு வந்த மீனுக்குருவி தான் கையில இருந்த ஒரு வாழைப்பழத்தை அந்த மண்பானைக்குள்ள ஒளிச்சு வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காலுவும் ராணியும் தண்ணி குடிக்கிறதுக்காக ஆற்றங்கரைக்கு வந்தாங்க. என்ன மீனு, இந்த பானையை வச்சுக்கிட்டு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நேற்றைக்கு ஒரு காஞ்ச மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த மரத்தோட அடிவாரத்துல எனக்கு 2 பானைகள் கிடைச்சது. இந்த பானையில நாம என்ன போட்டாலும் நமக்கு 2 திரும்பி கிடைக்கும். என்ன என்ன சொல்ற? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், பாருங்க, உங்க கண் முன்னாடியே நான் செய்து காட்டுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் கையில இருந்த ஒரு வாழைப்பழத்தை அந்த பானைக்குள்ள போட்டுச்சு. காலு அண்ணா, ராணி அக்கா, 2 பேரும் நல்லா பாருங்க, இப்போ இந்த ஒரு வாழைப்பழம் இந்த பானையோட சக்தியால 2ஆ மாற போகுது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பானைக்குள்ள கைய போட்டுச்சு. ஏற்கனவே போட்டு வச்ச வாழைப்பழத்தையும் இப்ப போட்ட வாழைப்பழத்தையும் வெளியே எடுத்துச்சு. மீனு, உண்மையாகவே இது அதிசயமான பானை தான்.
இப்ப நம்புறீங்களா? என்கிட்ட 2 இருக்கு. ஒன்னு யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மீனு மீனு, நீ யாருக்கும் கொடுக்காத. இந்த பானையை எங்களுக்கு தா. சரி, உங்களுக்கே நான் கொடுக்கறேன். ஆனா இந்த பானைக்கு நீங்க ஏதாச்சும் தானியங்களை எனக்கு கொடுத்தாகணும். சரி மீனு, நான் இப்பவே உனக்காக தானியங்களை எடுத்துட்டு வரேன். காகங்களுக்கு தானியங்கள் எங்கேயுமே கிடைக்கல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாய வயலுக்கு போய் நிறைய தானியங்களை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட காட்டுக்கு வந்தாங்க. அப்படி வந்த காகங்கள் மீனுக்குருவி கிட்ட அந்த தானியத்தை கொடுத்தாங்க. மீனு, நீ கேட்டபடியே கூடை நிறைய தானியங்களை கொண்டு வந்திருக்கோம். இதை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் எங்களுக்கு அந்த மண்பானைய கொடு. அச்சச்சோ, இப்போதான் எனக்கு ஞாபகமே வருது. ஆந்தை பாட்டி நாவல் பழம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. நீங்க எனக்கு கூடை நிறைய நாவல் பழத்தை கொண்டு வாங்க. அப்பதான் நான் உங்களுக்கு இந்த பானையை தருவேன். இன்னும் ஏன் இப்படி பேச்சு மாறுற? நீ தானே சொன்ன. ஆனா அடுத்த முறை நான் பேச்சு மாற மாட்டேன். நீங்க நாவல் பழத்தை கொடுத்ததுமே இந்த பானையை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதும் மறுபடியும் காகங்கள் நாவல் பழ மரத்தை தேடி பறந்து போனாங்க. காகங்களுக்கு எங்க தேடியுமே நாவல் பழம் கிடைக்கல. அவங்க ரொம்ப தூரம் அலைஞ்சு திரிஞ்சு பழத்தை தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா பழத்தை பறிச்சுக்கிட்டு மறுபடியும் கூடை நிறைய பழத்தை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி வந்தாங்க. மீனு, நீ கேட்டபடியே கூடை நிறைய நாவல் பழங்களை கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த பானையை எங்களுக்கு தருவியா? தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த நாவல் பழத்தை வாங்கிக்கிட்டு பானைய காகங்களுக்கு கொடுத்தாங்க. பானைய வாங்கின காகங்கள் ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. காலு, அந்த முட்டாள் மீனுக்குருவி இதுல பழங்களை போட்டுக்கிட்டு இருக்கு. நாம இதுல நிறைய காசுகளை போடலாம். அது நமக்கு 2 மடங்கா திருப்பி கிடைக்கும். நாம தான் இந்த காட்டிலேயே பணக்காரங்க. சரியா சொன்ன ராணி, எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல இதுல கொஞ்சம் பழங்களை போட்டு பாப்போம். பின்னு சொன்ன காலுக்காக அந்த பானைக்குள்ள ஒரு ஆப்பிள் பழத்தை போட்டுச்சு. காலுவும் ராணியும் கொஞ்ச நேரம் காத்திருந்தாங்க. ஆனா அந்த பானைக்குள்ள ஒரே ஒரு ஆப்பிள் பழம் தான் இருந்துச்சு. என்ன ராணி, அந்த குருவி போட்டதும் 2 பழம் வந்துச்சு. நம்ம போட்டா அந்த பழம் அப்படியே தான் இருக்கு. அச்சோ காலு, உங்களுக்கு இன்னுமா புரியல? அந்த குருவி நம்மளை ஏமாத்திடுச்சு. நாம ரொட்டியை கொடுத்து அந்த குருவியை ஏமாத்தணும்ல, அது பானையை கொடுத்து நம்மளை ஏமாத்திடுச்சு. ஐயோ ராணி, அந்த குருவிக்காக நாம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எவ்வளோ இடத்துக்கு போய் தானியத்தையும் பழத்தையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போன காகங்கள் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பதான் காகங்களுக்கு ஏமாந்து போறதோட வழி தெரிஞ்சது. அன்னையில இருந்து அவங்க யாரையுமே ஏமாத்துறத விட்டுட்டாங்க. குழந்தைகளும் இந்த கதை மீனுக்குருவியோட வாழ்க்கையில ஒரு நாள் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றியது. பசங்களா, அம்மா காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறேன். நீங்க 2 பேரும் வீட்ல எந்த ஒரு சண்டையும் போடாம சமத்தா இருக்கணும், சரியா? நான் போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். அம்மா அம்மா, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேம்மா. நான் வெளியே எங்கேயுமே போறது இல்லம்மா. ஸ்கூல் லீவ் விட்டதுல இருந்து வீட்லயே இருக்கேன். இல்லம்மா, அக்கா போக வேண்டாம், நான் போயிட்டு வரேன். நான் தனியாவே போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன். குக்கு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நீ சின்ன பையன், தனியா எங்கேயும் போக கூடாது. சரி, நீங்க 2 பேரும் போய் மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்கிட்டு வாங்க. வழியில எங்கேயும் போக கூடாது, சரியா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். இந்த கூடைக்குள்ள காசு வச்சிருக்கேன். தான் அம்மா இப்படி சொன்னதும் மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த கூடையை எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்காக பறந்து போனாங்க. புறா அங்கிள், எங்க அம்மா பட்டாணி குருமா செய்ய போறாங்க. அதுக்காக உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரிப்பா, தரேன். ஆனா பட்டாணி குருமா செய்யறதுக்கு தக்காளியும் ரொம்ப அவசியம். நீங்க போயிட்டு திரும்பி தான் வரணும். அதனால மீதி காசுக்கு தக்காளியும் தரேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அம்மா இவ்வளவு தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. தம்பி சும்மா இரு. புறா அங்கிள் சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க அப்படியே எங்களுக்கு கொடுங்க அங்கிள். உடனே புறாவும் காய்கறிக்கான காசை வாங்கிக்கிட்டு குழந்தைங்களோட கூடையில காய்கறியை நிரப்பி வச்சாரு. பிறகு அதை எடுத்துக்கிட்டு 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துல சாராவோட கண்களுக்கு சில காகிதத்தோட நடுவுல ஒரு ரூபா நோட்டு இருக்கிறது தென்பட்டுச்சு. உடனே சாரா அந்த காய்கறி கூட எடுத்துக்கிட்டு அந்த ரூபா நோட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தா. தம்பி,
தம்பி நில்லு, இங்க வா, இங்க பாரு என்ன இருக்குன்னு. உடனே சாராவோட தம்பி கொக்குவும் சாராவை நோக்கி பறந்து போனா. ஐ அக்கா, ரூபா நோட்டுக்கா. இந்த ரூபாக்கு நாம நிறைய மிட்டாய்களை வாங்கலாம். டே கொக்கு, அதெல்லாம் தப்புடா. இந்த ரூபாவை எடுத்து நம்ம அம்மா கிட்ட கொடுப்போம். நாம அம்மா என்ன சொல்றாங்களோ நாம அதுபடியே செய்வோம். தான் அக்கா இப்படி சொன்னதும் கொக்குவும் அந்த ரூபா நோட்டை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனா. ஒரு வழியா 2 குழந்தைங்களும் காய்கறியை வாங்கிக்கிட்டு அந்த நேரத்துல மீனுக்குருவியோ சமையல் செய்யறதுக்காக சில காய்கறிகளை வெட்டிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா அம்மா, நாங்க இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போது எங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சது. அம்மா, இந்த காசை நாமளே வச்சுப்போமா? இல்ல குழந்தைங்களா, இது நமக்கு சொந்தமான காசு இல்ல. இந்த காசை தொலைச்சவங்க இப்ப ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. இந்த காசோட சொந்தக்காரங்க கிட்ட தான் நாம இத கொடுக்கணும். ஆனா அம்மா, இந்த ரூபா நோட்டு தனியா கீழே கிடந்துச்சு. உண்மையாகவே இந்த ரூபா நோட்டுக்கு யாரு சொந்தக்காரங்கன்னு நம்ம எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்டாலே போதும். முதல்ல அவங்க கிட்ட எவ்வளவு ரூபாவை தொலைச்சிங்கன்னு கேட்கணும். அப்புறம் அந்த ரூபா நோட்டுல ஏதாச்சும் அடையாளம் இருந்தா அத பத்தி கேட்கணும். இத ரெண்டையும் சரியா சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த ரூபா நோட்டுக்கு உண்மையான சொந்தக்காரங்க. அம்மா, அப்படின்னா நம்ம காட்டுல இருக்கிற வீட்டுகளுக்கு போய் இந்த ரூபா நோட்டு யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டுட்டு வரட்டா? ரொம்ப சந்தோஷம் சாரா, நீ இப்பவே கிளம்பு, தம்பியும் கூட்டிட்டு போ. உடனே சாராவும் குக்குவும் முதல்ல புறா அங்கிளோட கடையை நோக்கி பறந்து போனாங்க. புறா அங்கிள், நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபா நோட்டை தொலைச்சிட்டீங்களா? இல்லையே குழந்தைங்களா, நான் காலையில இருந்தே கடையில தான் இருக்கேன். நான் எந்த ரூபா நோட்டையும் தொலைக்கல. அக்கா அக்கா, இதுதான் புறா அங்கிளோட ரூபாய் இல்லையே. நாம இதுக்கு முட்டைகளை வாங்கி சாப்பிடலாம்க்கா. அம்மா நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாக்கா, நாம இப்பவே கடைக்கு போலாம். குக்கு, உனக்கு எத்தனை வாட்டிடா சொல்றது? அம்மா சொன்னா அது சரியா தான் இருக்கும். வா, நம்ம வேற யார்கிட்டயாவது இந்த ரூபா நோட்டை பத்தி கேட்டு பாப்போம். 2 குழந்தைங்களும் காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஹலோ ஆண்டி, நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபா நோட்டை தொலைச்சிங்களா? குழந்தைங்க இப்படி கேட்டதுமே காகங்களுக்கு அந்த ரூபா நோட்டை வாங்கிடணும்னு பேராசை வந்துச்சு. ஆமா ஆமா பசங்களா, நான் இன்னைக்கு ரூபா நோட்டை தொலைச்சிட்டேன். சீக்கிரம் அந்த ரூபாவை என்கிட்ட கொடுங்க. இல்ல, அதுக்கு நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ராணி ஆண்டி, நீங்க எந்த ரூபா நோட்டை தொலைச்சிங்க? அதனோட மதிப்பு என்ன? ராணி, அதான் சொல்ல 2000 ரூபாய தொலைச்சிட்டேன். இல்ல, தப்பு. அப்படின்னா இந்த ரூபா நோட்டு உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த ரூபா நோட்டை நான் உங்களுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொன்ன குழந்தைங்க அந்த ரூபாவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஹே பசங்களா, போகாதீங்க போகாதீங்க, இப்போ சரியான ரூபா நோட்டு மதிப்பை நான் சொல்றேன், இங்க வாங்க. ஆனா குழந்தைங்களோ காகங்கள் பொய் சொல்றத தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அங்கிள், நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபா நோட்டை தொலைச்சிங்களா? இல்லையே குழந்தை, நான் ரூபா நோட்டு எதையும் தொலைக்கல. எதுக்காக கேக்குறீங்க? எனக்கு இன்னைக்கு ஒரு ரூபா நோட்டு கிடைச்சு, அதுதான் அதனோட சொந்தக்காரங்களை தேடி நான் கேக்குறேன். ரொம்ப நல்ல குழந்தைங்க. உங்க அம்மா உங்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லி வளர்த்துருக்காங்க. நீங்க வேற யார்கிட்டயாவது கேளுங்க பசங்களா. உடனே 2 குழந்தைங்களும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கிளியாண்டி, நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபாவை தொலைச்சிங்களா? இல்ல பசங்களா, ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு 100 ரூபாய் நோட்டை தொலைச்சிட்டேன். உங்களுக்கு அது கிடைச்சதா? இல்ல ஆண்டி, அப்படின்னா எங்க ரூபாய் நோட்டுக்கு சொந்தக்காரங்க நீங்க இல்ல. எங்களுக்கு கிடைச்சது 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி ரொம்ப பதற்றத்தோட தான் குழந்தைங்களை தேடி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. பசங்களா, அந்த ரூபா நோட்டை நீங்க யார்கிட்டயாவது கொடுத்துட்டீங்களா? இல்லம்மா, நாங்க இன்னும் அதுக்கு உண்மையான சொந்தக்காரங்களை கண்டுபிடிக்கல. பசங்களா, அது நம்மளோட ரூபா நோட்டு தான். அம்மா நேற்றைக்கு மார்க்கெட்டுக்கு போற வழியில அந்த ரூபா நோட்டை தொலைச்சிட்டேன். இப்பதான் பீரோல இருக்கிற காசை எண்ணி பார்த்தேன், அதுல ஒரு 500 ரூபாய் குறையுதுப்பா. ஆனா அம்மா, நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அது சரியா இருந்தாதான் நான் உங்களுக்கு ரூபா நோட்டை தருவேன். குக்கு, நீ அம்மாவே சந்தேகப்படுறியா? சரி, உன் கேள்வி என்னவோ கேளு. அம்மா, நீங்க தொலைச்ச 500 ரூபாய் நோட்டோட அடையாளத்தை சொல்லுங்க. அது புத்தம் புதிய நோட்டா இருக்கும், போதுமா?
ஐயா சரியா சொல்லிட்டீங்க அம்மா. அப்படின்னா இந்த ரூபா நோட்டுக்கு சொந்தக்காரங்க நீங்க தான். சரி பசங்களா, வாங்க நாம வீட்டுக்கு கிளம்பலாம். பிறகு மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. தான் தயார் செய்து வச்ச உணவை 2 குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுத்துச்சு. குழந்தைங்களோ அந்த 500 ரூபாய் நோட்டை மீனுக்குருவி கிட்ட கொடுத்தாங்க. பசங்களா, இன்னைக்கு நீங்க ரொம்ப சமத்தா நடந்துக்கிட்டீங்க. இந்த ரூபால நான் உங்களுக்கு மிட்டாய்களை வாங்கி தரேன், சரியா? தான் அம்மா இப்படி சொன்னதுமே 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹர்ஷா, நிலா, ஜீவா, ரக்ஷித், மகிசாலினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆதிரா, அஜீவன், ருத்ரா, பாகுபலி, காவிஷ் எல்லா குட்டீஸும் நல்லா படிச்சு சமத்து பாப்பாவா இருக்க வாழ்த்துக்கள். தீபக், ஹரிஸ், கல்பனா, அனு, கார்த்திகா, யாழினி, தியா, லக்ஷிதா, கீர்த்தனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரகாஷ், சந்தியா, சுரேஷ், சம்யுதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மிருத்துல்லா, ஸ்ரீ, சபி, மித்ரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹம்சிசா, காவியா, சஜிதா, ஸ்ரீ, சிவா, சந்திரகுமார் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இளவரசன், ஆதிஸ், பாண்டி, சரண்யா, காவியா, சுகன்யா, கௌசல்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆர்வலன், அக்ரன், வெண்பா, மிதிலா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.